அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்வை கண்டித்து எதிர்க்கட்சிகள் நாடு தழுவிய ஒருநாள் பந்த் அறிவித்தது. தமிழகத்தில் இடதுசாரிகள், அதிமுக, மதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இணைந்து நடத்திய இந்த பொது வேலை நிறுத்தத்தின் ஒரு கட்டமாக கிண்டி ரயில் நிலையத்தில் தென் சென்னை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ரயில் மறியல் போராட்டம் செய்தனர். நாடு முழுக்க இன்னைக்கு பொது வேலை நிறுத்தம், கடையடைப்பு என்று சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு விலைவாசி என்பது மிகவும் கடுமையாக உயர்ந்திருக்கு. குறிப்பா உணவு தானியங்களோட விலை பிரிட்டிஷ் பீரியடை விட அநேகமாக அதிகமா இருக்கு. இப்ப நீங்க பின்னாடியே பாருங்க, ஏராளமான உழைப்பாளி மக்கள் தான் வந்துக்கிறாங்க. இப்ப விலைவாசி என்பது எல்லாருக்கும் பொதுவானது. நாங்க நேரடியாக எங்களுடைய மறியல் என்று அறிவித்த முறையில் நாங்கள் மறியல் என்பது நடைபெறும். இடதுசாரி கட்சிகளை சேர்ந்த 1000த்திற்கும் மேற்பட்டோர் கிண்டி ரயில் நிலையத்திற்குள் சென்று மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையிலான ரயில் போக்குவரத்து அரை மணி நேரம் பாதிக்கப்பட்டது. போராட்டத்தின் உச்சகட்டமாக தண்டவாளத்தில் தலை வைத்தும் தங்களது எதிர்ப்புகளை அவர்கள் தெரிவித்தனர். பின்னர் அவர்களை போலீசார் கைது செய்து ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் அடைத்தனர்.